சரி, அது உண்மை. அது இப்ப என்ன பண்ணுவார்? முன்னாள் மறைந்த முதலமைச்சருக்கு ஜெயலலிதாவுக்கு உதவி செய்ய போன 1000க்கும் மேற்பட்ட கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். இப்போது அவர்கள் அப்படி கோடீஸ்வரர்களான டிடிவி தினகரனும் சசிகலாவும் ஆட்சியை பிடிக்க பார்க்கிறார்கள் என்ற செட் பண்ணி திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லியிருக்காரு சார். இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் சார். ஆட்சி யாருகிட்ட இருக்கான்? இல்ல, ஆட்சி யாருகிட்ட இருக்கு கண்ணன்? ஆட்சி திமுகவிடம் இருக்குது. இவங்க ஆட்சியை பிடிக்க முயற்சி பண்றாங்களா அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு. அத என்ன போய் முயற்சி பண்றது? என்ன வந்துச்சு? இங்கதான் ஒண்ணுமே இல்லையே. ஆமா, நாங்க ஓபனாவே உடைச்சிட்டாரு எல்லாத்தையும். கூட்டணிக்கு வந்தாவே 10 சீட்டு கேக்குறாங்க, அப்புறம் 100 கோடி கேக்குறாங்க, 20 சீட்டு கேக்குறாங்க. இந்த யோகியத்துல எங்க கட்சி இருக்குன்னா அப்புறம் தினகரன் போய் என்ன பிடிக்கிறது? சின்னம்மா சசிகலா போய் என்ன பிடிக்கிறது? அம்மா பெயரை சொல்லி நான் பெயரை சொல்ல விரும்பவே இல்லை கண்ணன். எனக்கு எவனை பத்தி கவலை இல்ல. பயங்கரமா கோடிக்கணக்கா கொள்ளையடிச்சு வச்சிருக்கானுங்க. அதுக்கு ஒண்ணும் கணக்கு வழக்கெல்லாம் கிடையாதுங்க. அது திண்டுக்கல் சீனிவாசன் ஒவ்வொரு நாளும் ஒரு உண்மையை சொல்லட்டும். எப்படியாவது உண்மை வெளியில தானே வரணும். ஒவ்வொருத்தரும் 10,000 கோடி வச்சிருக்கிறதா ஸ்டேட்மெண்ட். யார் சார்? இதெல்லாம் அம்மா பேரை சொல்லி 10,000 கோடி 20,000 கோடி வச்சிருக்கிறதா பேசுறாங்கல்ல. ஆமா, அதெல்லாம் உண்மைதான் கண்ணன். அது இல்லைன்னா நீங்க நம்பாதீங்க. நீங்க இப்ப பிரச்சனையே திண்டுக்கல் சீனிவாசனுக்கு நேரா இடி உள்ள வரலாம், இன்கம் டாக்ஸ் உள்ள வரலாம். யாரையா கேட்டா ஒண்ணு அப்படின்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தோட்டத்துக்கு போய் வேற தோட்டத்துக்கு அலையன்ஸுக்கு ஆட்சியில் இருக்கப்போ, கடைசி ஆட்சி இழந்தப்போ இந்த தங்கமணி வேலுமணி அந்த ஊருக்காரெல்லாம் சேர்ந்து 2-3 கார்ல போய் இறக்குனாங்கல்ல. ஆமா, பேர் சொல்ல முடியல என்னால. சரி, அதெல்லாம் பல நூற்றுக்கணக்கான கோடி தானே போய் செட்டில்மெண்ட் ஆகுது. அப்புறம் ஏன் சீனிவாசன் பொய்யா சொல்றாரு? உண்மைதானே சொல்றாரு அண்ணன். அதுல அவரை கூட்டு போக மாட்டாங்க. பண விஷயம் வந்துட்டாவே அங்க வேலுமணியும் தங்கமணியும் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய ரிசர்வ் பேங்க் மாதிரி 2 பேரும் கையில வச்சிருப்பாரு. அவங்களதான் ஆபரேட் பண்ண விடுவார். அதுல முக்கியமான ஆள் தங்கமணிங்க. சரி, நேத்தி தங்கமணிக்கு ஷாக் அண்ணன். எதிர்பார்க்கவே இல்ல. தங்கமணி திண்டுக்கல் சீனிவாசன் இப்படி போட்டு உடைப்பார், பேசுவாரு, எல்லாத்தையும் தெருவுக்கு கொண்டு வந்துருவாரு, எல்லா உண்மையும் சொல்லுவாருன்றது அவர் நினைச்சே பார்க்கல. இவர் ஒரு பக்கம் சொல்றாரு, கேபி முனுசாமி கிருஷ்ணகிரியில வாழ்வா சாவான்றாரு. தலைவர் இப்படி முதல்வர் ஆனார், எப்படி காங்கிரஸ் தூக்கிப்பட்டது, இந்த பேர் இயக்கத்திற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் எப்படி ஆட்சி பீடத்துக்கு கொண்டு வந்தார், இப்பதான் ஞாபகம் வருதான். இப்போ நம்ம ஆட்சிக்கு வரலன்னா வாழ்வா சாவா அதோட முடிஞ்சிடும் நம்ம கதைன்னு புகழேந்தி சொல்லல. ஒருங்கிணைப்பை குழுவை ஏற்படுத்திய புகழேந்தி சொல்லவில்லை. சொல்லுவது கேபி முனுசாமி. ஒரு பக்கம் வாழ்வா சாவா, இன்னொரு பக்கம் 100 கோடியா 200 கோடியா. எவ்வளவு வேதனையா இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க. இன்னொரு கொஸ்டின். இந்த